ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 5 டெய்லி ரூட்டீன்ஸ் அதை பத்தி தான் இந்த கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ இந்த ரூட்டீன்ஸ் எப்படி நான் ஃபாலோ பண்றது, இதை ஃபாலோ பண்றதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண வந்தோம், உங்க பிசினஸோட சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிசினஸ் ஓனருக்கு மெயின் ரீசன் வந்து டைம் இல்லை. ஸோ அவர் வந்து நிறைய இடத்துல அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பார். டீமுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கார், சேல்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கார், பர்சனல் மீட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டைம் வந்து நிறைய இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவர் ஃபாலோ பண்ண விட டெய்லி 5 ரூட்டீன்ஸ் மட்டும் கண்டிப்பா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அவரோட சேல்ஸ் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது என்ன 5 டெய்லி ரூட்டீன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க பிசினஸ்க்காக இந்த 5 ரூட்டீன்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அதை ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிளான் ரிவ்யூ டெய்லி கோல்ஸ் அண்ட் மெட்ரிசஸ். அதாவது நீங்க ஆல்ரெடி உங்க பிசினஸ்க்காக கேம்பெயின் ரன் பண்ணிருப்பீங்க, இல்ல உங்க பிசினஸ்க்காக சேல்ஸ் பர்சன் வந்து மீட்டிங் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பர்சன் கூட நீங்க கண்டிப்பா வந்து மீட்டப் வச்சு அவருக்கு இப்ப என்ன என்ன போயிட்டு இருக்கு, லாஸ்ட் டே ரிவ்யூ என்ன, ஸோ எத்தனை லீட்ஸ் வந்திருக்கு, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு மெஷர்மெண்ட் செக் பண்ணி ஆகணும். அது உங்க மார்க்கெட்டிங் டீம்லயும் சரி, உங்க சேல்ஸ் டீமும் சரி, ரெகுலரா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணிடணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளா வந்து டேட்டா ட்ரிவன் டிசிஷன் எடுக்க முடியும். பிகாஸ் நீங்க வந்து ஒரு கேம்பெயின் வந்து 5000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனா அங்க லீட்ஸ் வந்து பார்த்தா ஒரு 5 or 10 தான் வருது. பட் அங்க வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண தப்பா ஏதோ டார்கெட் பண்ணுங்க. ஸோ உடனே என்ன பண்ணும், அதை மெஷர் பண்ணி சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேற ஏதாச்சும் என்ன பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டேட்டா ட்ரிவன் டிசிஷன் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அதுக்கு நீங்க கண்டிப்பா ரெகுலரா வந்து பார்த்தா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல மெட்ரிக்ஸ் செக் பண்ணணும். அதாவது மெஷர் பண்ணணும், எவ்வளவு லீட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு ஃபாலோஅப்ஸ் இருக்கு, எவ்வளவு டெலிவரி பண்ணிருக்கோம், எவ்வளவு கன்வெர்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஏன் ஸ்டாக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெகுலரா நீங்க வந்து அதை மெஷர் பண்ணி ஆகணும். அதுவும் டெய்லி நீங்க மெஷர் பண்ணணும். இது பண்றதுனால உங்க டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து எதோட க்ளோஸ் ஆகும், சேல்ஸோட க்ளோஸ் ஆகும். கண்டிப்பா இது உங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது கண்டிப்பா உங்களோட பிசினஸ் கோல்ஸ்ல ஒன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா பிசினஸும் அவங்க பிசினஸ்க்காக கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரிஸ் ஓனர் அவரு கூட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கான்டென்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நீங்களும் உங்க பிசினஸ்க்கு டெய்லி ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பிளாட்ஃபார்மா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்க டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருக்கான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அங்க வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வீடியோஸோ இல்ல கண்டென்ட்டோ மேக் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஒரு B2B இருந்தா லிங்க்டின் யூஸ் பண்ணுங்க, இல்ல B2C இருந்தா இன்ஸ்டாகிராம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. அங்க ரீல்ஸ் போட்டு ரெகுலரா உங்களுக்கான கண்டென்ட் மேக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் சோர்ஸ் த வாய்ஸ் ஆஃப் யுவர் பிராண்ட். உங்க பிராண்டை பத்தி நீங்க தான் பேசணும். அதுவும் இல்லாம உங்க பிசினஸை பத்தி உங்களை தவிர வேற யாருக்குமே 100% தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க பேசுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இது டைரக்ட்லி என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வந்து உங்களோட ஃபாலோவர்ஸா இருப்பாங்க, நாளைக்கு உங்களுக்கு கஸ்டமரா மாறுறது 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து டெய்லி ஒரு கண்டென்ட் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுவும் உங்க பிளாட்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்க கண்டென்ட் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் பில்டிங். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நாளைக்கு அவரை வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டோ நம்ம நெக்ஸ்ட் அப்சேலோ பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா அந்த ப்ராசஸ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கும் உங்க சேல்ஸ் பர்சன், அவரோட நீங்க அந்த கால் வாங்கி நீங்க பேசுங்க. அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு, அதை எப்படி நீங்க சால்வ் பண்ணலாம் திங்க் பண்ணும்போது கஸ்டமரோட நீங்க ஈஸியா வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பில்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சேம் டைம் உங்களோட எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸும் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. டெய்லி இது கால் பண்ணுமா கேட்டீங்க, கண்டிப்பா கிடையாது. ஸோ உங்களோட சேல்ஸ் பர்சன் உங்க மார்க்கெட்டிங் பர்சன் கிட்ட சில என்கொயரிஸ் வரும். அந்த என்கொயரிஸை நீங்க எடுத்து பேசும்போது, இந்த மாதிரி கிரிட்டிக்கலான என்கொயரிஸ் நீங்க பேசும்போது கண்டிப்பா உங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ சொல்யூஷன் கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஈஸியா பில்ட் ஆகும். ஸோ இதனால கன்வர்ஷன் ஈஸி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் சேல்ஸ் ஃபனல். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் நீங்க இந்த மூணுல ரெகுலரா உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ ரெகுலரா மெஷர் பண்ணுவீங்க, கான்டென்ட் கிரியேட் பண்ணுவீங்க, கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் சேல்ஸ் பண்ண யாருமே ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. பிகாஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ண மார்க்கெட்டிங் டீம் பண்றாங்க, இல்ல சேல்ஸ் டீம் பண்றாங்க சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. பட் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக கேம்பெயின் ரன் பண்றீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா வரல. அப்ப எங்கேயோ இடத்துல ஒரு ஃப்ளோ வந்து மிஸ் ஆகுது. அதாவது அவங்க வந்து ஆட் டு கார்ட் போடுறாங்க, நீங்க கொடுத்த ஆஃபர் செட் ஆகல, இல்ல நீங்க கொடுத்த சர்வீஸ் ஒர்க் ஆகல. அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ஃப்ளோ ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்றோம், நிறைய பேர் ஆட் டு கார்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலாம்,
இல்ல அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்கலாம், எங்க நமக்கு லேக் ஆகுது, எங்க நம்மளுக்கு கஸ்டமர் கன்வெர்ட் ஆகல, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் பண்ணல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஆட் காட்டணும், அவங்களுக்கு என்ன மாதிரி ரீமார்க்கெட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணல நீங்க கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணணும். பிகாஸ் எத்தனை பேர் வந்து நம்ம வெப்சைட்ல வந்துருக்காங்க, ஆனா ஏன் பர்ச்சேஸ் லோவா இருக்கு, சம்திங் எல்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த சேல்ஸ் பண்ணல நீங்க ஈஸியா கரெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணும்போது ஈஸியா வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிசினஸ் ஒர்க் ஆகும். அது B2C இருந்தாலும் சரி, B2B இருந்தாலும் சரி. நீங்க B2B இருந்தாலும் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க, இது B2C இருந்தாலும் நீங்க மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேல்ஸ் பண்ண கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் போதும், அது ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. லாஸ்ட் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ் அண்ட் சோஷியல் ப்ரூஃப். இப்போ நீங்க இவ்வளவு ப்ராசஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிவ்யூஸ் கேட்கலாம். ஒன்ஸ் ரிவ்யூ கேட்கும்போது உங்க கம்பெனி மேல ட்ரஸ்ட் வந்து ஈஸியா பில்ட் ஆகும், கிரெடிபிலிட்டி ஈஸியா பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க இதை வச்சு ஒரு யூஜிசி கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் வந்து ஈஸியா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ கஸ்டமர் ரிவ்யூஸ் அண்ட் சோஷியல் ப்ரூஃப் லாஸ்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ரெகுலர் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த பிளான், கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் கஸ்டமர் இன்ட்ராக்ஷன், ஃபோக்கஸ் ஆன் சேல்ஸ் பண்ணல் அண்ட் லாஸ்ட் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ். இதை நீங்க ரெகுலரா உங்களோட ரொட்டீன்ஸ்ல ஆட் பண்ணா மட்டும் போதும், உங்களோட சேல்ஸ் வந்து டே பை டே உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு 3 மந்த் ஆர் 2 மந்த் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட சேல்ஸ் வந்து ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சேம் டைம் உங்க கம்பெனி மேல ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரெலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. மேக்ஸிமம் அவருக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.